வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் புஜியா. இதை செய்கிறதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் போதுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்லைஸ் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இதை ரொம்ப டோஸ்ட் பண்ணிட வேண்டாம், லைட்டாக ஹீட் பண்ணாவே போதும். ரொம்ப டோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ஆயிரும். ஒரு 10 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ண ப்ரெட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணுறனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஒயிட் ப்ரெட் அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1 பிஞ்ச் மட்டும் போதும். இதை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து குக் ஆகணும். அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். அடுத்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணிக்க போகிறது கிடையாது. அதனால் இப்போயே வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு மெதுவாக முட்டையை கிளறிக்கலாம். இப்போ முட்டை ரொம்ப ஓவராக குக் ஆகிடக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜ், அதாவது ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துடலாம். அப்போ தான் ப்ரெட்டும் முட்டையும் சேர்ந்து நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா முட்டை தனியாக ப்ரெட்டு தனியாக பிரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பார்த்திங்க அப்படின்னா முட்டையும் ப்ரெட்டும் நம்மளுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது. இந்த முட்டை ப்ரெட்டு மேலே நல்லா கோட் ஆகிருக்கு. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கிறேன். சோயா சாஸ் விட்டு நல்லா கிளறிக்கலாம். 1 ஸ்பூன் கெச்சப் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பிரெட் புஜியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேக்கிங் டைம் வெறும் 5 நிமிஷம் தாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.